நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வக்ரம். இந்த வக்ரம் பெறும் காலகட்டத்தில் பல நல்ல பலன்கள் நடக்கப் போகுது. உலக அளவில் பல மாறுதல் நடக்கப் போகின்றன. அது நமக்கு நடக்காமல் இருக்குமா? ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் இந்த இடையில்பட்ட காலகட்டத்தில் குரு மற்றும் ராகுவின் தன்மை மாறுது. பட் பிரதானமாக 2.5 வருஷம் நின்று நிதானமாக பொறுமையாக போகிற சனி. ஏன்னா இது செய்யும் இந்த தாக்கம் அதிகமாக மனிதர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. மற்ற விஷயங்கள் கிரகங்கள் இருந்தாலும் இதில் நமக்கு நடக்க போகிற ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் தெரியுங்களா? பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக, வேலை வாய்ப்புகள் ரீதியாக, சொத்து சுகங்கள் வாங்கலாமா அது சம்மந்தப்பட்டது, உடல் நிலை. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குழந்தை என்பது வரமா, அந்த வரம் எங்களுக்கு கிடைக்காதா, ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு வரத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு. உடல், அதாவது எவ்வளோ உழைப்பு இருக்கோ உடல் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊதியம் எப்பொழுது கிடைக்கும் என ஏங்கிட்டு இருக்கிற பல பேர். எங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்காதா, நாங்கள் இடம் வீடு சொத்து வாங்கக்கூடாதா, திடீர் அதிர்ஷ்டங்கள் வருமா, ஒரு பூர்வீக சொத்து கிடைக்குமா, இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் மக்கள் மனதில் ஓடி இருக்குது. அதை அனுபவிக்க உங்களுக்கும் அமைப்பு இருக்குது. அது யாராக இருக்குது, என்னென்ன காலகட்டம். இப்போ நம்ம கோச்சார ரீதியாக பார்க்கலாம், தசாபத்தியும் சேர்ந்து வந்துட்டால் இன்னும் மக்யூட்டாக இருக்கும். பட் நமக்கு அதுக்குண்டான சம்பவத்தை பார்க்கலாம். நிறைய பேர் புது தொழில் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சார் வேணாங்க, நான் புது தொழில் பண்ணுறேன், ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க தொழிலே பல தடைகள் பல முடக்கங்கள் இருந்திருக்கு. அதோட தன்மை என்ன? பொதுவாக உங்களுக்கு என்ன இறை வழிபாடு தேவை இந்த காலத்தில்? ஏன்னா சனி என்ற ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் 3, 7, 10 இந்த கிரகத்தை பார்க்கும். அப்போ நிறைய எண்ணற்ற மாற்றங்களை கொடுத்துருது இல்லையா? அதனால் இந்த கிரக அமைப்புகள் பார்ப்போம். 12 ராசிகளுக்கும் பலதரப்பட்ட இது. அதில் உங்கள் ராசிக்கு மிக மிக முக்கியம். அதுதான் இங்கே சூட்சமே. முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு உண்டான நல்ல விஷயம் காத்திருக்கு. துலாம் ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டம் வந்து விட்டன. இந்த சனி வக்ர காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் பல தொந்தரவுகள் கொடுத்தார், உடல் உபாதையை கொடுத்தார், விரயத்தை கொடுத்துட்டு இருந்தார். எதிரிகள் தொந்தரவு கொஞ்சம் குறைஞ்சாலும் சார் வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே, மன மகிழ்ச்சி இல்லையே, உடல் உபாதைகள் நிறையா இருந்ததே, இது மாதிரி பல கேள்வி இருந்தது. இப்போ நல்ல நேரம் பறந்திருக்கு. அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டுகின்றன. உழைப்பால் உயரும் ராசியில் உங்கள் ராசி பேக போகுது. உங்கள் கையில் தான் அதிர்ஷ்டம் தானாக வந்து அமர்ந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஜெயிக்க காலகட்டம் வந்திருக்கு. அதை பற்றி பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசி ஹம்ச ராஜயோகத்தில் வேலை செஞ்சிட்ருக்கு. 10ஆம் இடத்தில் இருக்க குரு பகவானுக்கு கேந்திரத்தில் நீங்கள் உங்கள் ராசி அமைஞ்சிருக்கிறதுனால ஹம்ச ராஜயோகம் மிகப்பெரிய யோகத்தில் அமைஞ்சிருக்குங்க. ரைட். இப்போ சனி விலகுது. உங்கள் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தை நோக்கி வர, அதாங்க விஷயம். முதல்ல இந்த துலாம் பற்றி பார்ப்போம். துலாம் சமநிலை விரும்பி, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப விரும்பக்கூடியது. கவர்ச்சி மிக்கவங்க, அட்ராக்ஷன் டு கோர். ஒரு சில விஷயத்தை ஈஸியாக கவர்ந்தெழுக்கும் தன்மை, பேச்சால் பெருமை சேர்க்கும் காலகட்டம். கோபத்தை குறைச்ச துலாம் ஜெயித்து கொண்டே இருக்கும். ஏன்னா கோபம் மட்டும் வரக்கூடாது. கோபங்கிறது இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஒன்று மட்டும் சூட்சமான ரகசியம். லாபங்கள் இயற்கையாக உண்டு. இந்த ராசி திறமையை வளர்த்துக்கொள்ளும் ராசி. எல்லாத்தையும் சமமாக நடத்தக்கூடிய ராசி இந்த ராசிங்க. இந்த காலகட்டத்தில் முதல்ல சனி வக்ர காலகட்டத்தில் முதல்ல நல்ல விஷயம் தரேன். வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும் சூழ்நிலைகள். வேலை செய்கிறவங்க பல மைண்ட் செட், வேலை இருக்குமா இல்லையா, எப்படி இருக்கும், வெளிநாட்டு வேலையாக இருக்கும், வெளிநாட்டில் வேலை போயிடுவோமோ, திருப்பி வந்துடுவோமா, அமெரிக்கா சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கே, இது மாதிரி பல இது. வீசா கிடைக்குமா, இந்த ராசி தான் கேள்விகள் போட்டிகிட்ருக்கோம். சார் வேலை சேஃபாக இல்லை வேறு பக்கம் மாறலாமா, வெளிநாட்டு உள்நாடா, ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஆக மொத்தம் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது என்ன அமைப்புன்னு பார்த்து நிச்சயமாக வெளிநாடா உள்நாடா பார்த்து முடிவெடுத்து தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு மனதுக்கு நிறைவாக ஒரு அமைப்பு வருது. தான் அடுத்து முக்கியமான விஷயம் ராசிக்கு திருமணங்க. திருமணத்தை பற்றி ஏங்காதவங்க ராசி பல பேர் ஏங்காதவங்க இல்லை. ஏன்னா இந்த ராசிக்கு இப்போயும் சொல்கிறேன், உங்களுக்கு வருகின்ற நியரஸ்ட் செப்டம்பர் கடைசி பக்கத்தில் உறுதியாயிரும். என்ன சார் இன்னும் அவ்வளோ இருக்கா, இன்னும் ஜூன் ஜூலைலாம் இருக்கேன். ஆகஸ்ட் பக்கத்துலேருந்தே பேச்சுவார்த்தை வந்துடும். செப்டம்பர் பக்கம் உறுதியாகும். அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஏன்னா இந்த ஜூலை 20 டிசம்பர் 11 வரைக்கும் இருக்கே இந்த சனி வக்ரம். அதுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு படிப்படியாக. இப்போ பேச்சுவார்த்தைக்கு வரும், நல்லதாக இருக்கும். ஜாதக ரீதியாக இருக்கிற இதெல்லாம் பார்த்து பண்ணணும். திருமண வரன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் எப்போ நடக்கும் எதிர்பார்த்தாங்க திருமண வரனாக இருக்கும். சரி, திருமண வரணும் ஓகே. திருமணம் நடந்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கே, திருமண உறவில் இது ஈகோ கிளாஸஸ் வந்தாச்சு, வருமானம் பத்தலை, குழந்தை இருக்குது இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இதாக இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது, குழந்தைக்காக பார்க்குறோம், குடும்ப உறவுக்காக பார்க்குறோம். இது மாதிரி பல பேர் உறவுகள் என்ன ஆகும் என்பது புரியலன்னு. பொதுவாக இந்த ராசிக்கு நம்ம ஒரு சில கோயில்கள் வழிபாடுகள் கொடுத்து சரி பண்ணியிருக்கோம். ஒரு சிலருக்கு எல்லை மீறி போயிடுச்சுங்க, அடுத்து நடக்கிறது என்ன,
நல்லது நடக்குமா, மறு கல்யாணம் இருக்குமா, அல்ல அடுத்த கல்யாணத்துக்கு நல்லா நடக்குமா, இது மாதிரி ஓவரால் டு த மேரேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கிய முடிவு எல்லாமே இந்த ராசிக்கு தான். இதாக இருந்தாலும் சேஃபாக யோசிச்சு முடிவெடுங்க. பெண் வாழ்க்கை சரியாக பார்த்துக்கொள்ளுங்கள். ரைட், மேரேஜும் உண்டு, மற்ற பிரச்சனை இருக்கவங்க பார்த்துக்கங்க. அடுத்த ராசிக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் கிடைக்குமா, பூர்வீக பேச்சுவார்த்தை உண்டு. இந்த ராசிக்கு இன்சூரன்ஸு, ஃபிக்ஸட் டெபாசிட், பூர்வீக சொத்துக்கள் இது மாதிரிலாம் ப்ராஃபிட் உண்டு. நிறைய பேர்த்து நான் சொல்லுவேன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுங்க, ஆர்டி போடுங்கன்னு சொல்லுவேன். பொதுவாக இந்த ராசி சீட்டு நகைச்சீட்டு போடுவது இந்த ராசி பேரில் போடணுமான்னு பார்த்துக்கணும். பொதுவாக இவங்க குடும்ப உறவுகள் பேரில் கூட போடலாம். இந்த ராசியின் பெயரில் போடுவது கவனம் கவனம் கவனம். நிறைய பேர் இந்த ராசியில் போட்டவங்க மாட்டிக்கிறாங்க. கடன், இந்த செக்லீஃப் இதெல்லாம் கொஞ்சம் கிரெடிட் கார்டை சரியாக பயன்படுத்த வேண்டிய ராசி. இப்போ நல்ல நேரத்தில் என்ன நடக்குதுன்னா 10ல் குரு பகவான் இருக்கார். 4ஆம் வீட்டை பார்க்குற இடம், வீடு, சொத்து அமையப்போகுது. கமிஷன் வகையில் வருமானம் வரப்போகுது. வீட்டுக்கு ஒரு புது உறவு இல்லை புது நபர் வருகிறார். அப்போ இத்தனை நல்ல விஷயங்கள். ப்ராப்பர்ட்டி வாங்குகிற அம்சம் அந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கலாம், கார் சம்மந்தப்பட்டதை பார்க்கலாம். வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மியை கொண்டு வர மாதிரி பணத்தை கொண்டு வரலாம். ஆக இது வகை அமைவு உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் மேல் வாங்கி வரீங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இன்டீரியர் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்குது. கலைத்துறையினருக்கு யோகமாக இருக்குது. மீடியா துறையினருக்கு பப்ளிசிட்டி, நிறைய பேர் மீடியாவில் ஷைன் பண்ணுவோம். ஆன்லைன், இன்ஸ்டா இது மாதிரிலாம் நிறைய பேருக்கு சூப்பராக இருக்குது. ரைட், இப்போ பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கும் காலகட்டம். முதலீடு செய்ய காத்திருக்கார்கள். கூட்டா தனித்தா, பொதுவாக கூட்டுங்கிற கோச்சாரத்தில் காட்டுது. கூட்டா தனித்தா இந்த மாதிரி முடிவெடுத்து அடுத்த ஸ்டெப்பை நோக்கி பயணுங்க. மிகப்பெரிய யோகம் பண்ணி இப்போ கதவை தட்டுங்கள். தட்டும் இடமெல்லாம் திறக்கப்படும். ட்ரை பண்ணுறது அவங்க வேலை. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, அதை நீங்கள் நினைக்காதீங்க. முயற்சி பண்ண வேண்டியது. நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு வருதுங்க. சார் வெளிநாட்டு விட்டு வந்துட்டோம், திருப்பி சூழ்நிலை வெளிநாட்டு வருது, போகலாமா, இல்லை அசட்டு இருக்குது, வயசானவங்க இருக்காங்க, போகலாமா, இது மாதிரி ஒரு கேள்வி. கணவன் மனைவி, நான் எனக்கு அங்கே கிடச்சிருக்கு, ஆனால் குடும்பத்தை விட்டு போகணும், இது மாதிரி வாய்ப்புகள் வந்தாலும் குடும்ப உறவுகளா வெளிநாட்டா அப்படின்னு ஒரு சிலருக்கு போக சொல்கிறோம், ஒரு சிலருக்கு வேணான்னு சொல்கிறோம். ஏன்னா மற்ற அதுவும் பார்க்க வேண்டியது இருக்குது. நிறைய பேர் இப்போ துபாய், மிடில் ஈஸ்ட்டு போகலாமா, இது மாதிரி வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட கேள்விக்கு ஒரு நிரந்தர தீர்வு உண்டு. குழந்தைகளை பற்றி வருத்தப்படாத துலாம் இல்லை. இருக்கிற குழந்தைக்கு சரியாக படிக்க முடியல, சரியாக பண்ண முடியலன்னு ஒரு வருத்தம். அதை விட அந்த குழந்தைகள் இல்லாமல் தவிக்கிறவங்க பல பேர். குழந்தை இல்லை, ட்ரை பண்ணோம், ஐவிஎஃப் வரைக்கும் போயிட்டோம், ஐயோஐ பண்ணி எங்களுக்கு மட்டும் இதாகிடுச்சே சார், தவறான நேரமாக இருக்குமா, இல்லை எங்களுக்கு மட்டும் கடவுளை ஏன் சோதிக்கிறான், இது மாதிரி கேள்விக்கு முடிவு கேட்கலாம். பொதுவாகவே நேரங்காலம் பார்த்து சூஸ் பண்ணணும். நல்லவன் செய்யாத கூட நாள் செஞ்சிடும், நட்சத்திரம் செஞ்சிடும். அப்போ குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் நான் பார்க்கும்போது எது கூட பண்ணேன், இந்த நாள் நட்சத்திரம் எது போகணும்னு சொன்னோம், அது போல் போகக்கூடாது நட்சத்திரம் அன்னைக்கு தான் போய் டாக்டரை பார்த்துருக்காங்க, அன்னைக்கு தான் போய் ஐவிஎஃப்பில் இது பண்ணி. நம்ம டாக்டர் முதல்ல பார்க்குறது நம்ம கையில் இருக்கும், மற்றதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ரைட்டுங்களா? அப்போ மற்றெல்லாம் அந்த உடல் கூறுகளாக மாறிடும். முதல்ல பார்க்குற அதுக்கு முன்னாடி என்ன கோயில் போகணும், இதை பார்த்துட்டு பண்ணணுங்க, சூப்பராக இருக்கும். ஆக மொத்தம் நடகாலம் பிறந்திருக்கு. கடனை வெகுவாக குறைத்து கொள்ளுங்கள். சுப கடன் மட்டும் இருக்கணும். அடுத்து ஒரு வழிபாடு இருக்குங்க. இந்த வழிபாடு செய்தால் வாழ்க்கை உங்களுக்கு சிவப்பு கம்பளமே விரிக்கும் இந்த டிசம்பர் வரைக்கும். இது சிவன் சம்பந்தப்பட்ட வழிபாடு. பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு உச்சாணி கொம்பில் கொண்டு போய் வச்சிடும். பிரதோஷத்தை விட்டுற வேண்டாம். இதில் இன்னொரு சூட்சம் இருக்குது. அர்த்தநாரீஸ்வரர், சிவன் பாதி அம்பாள் பாதி. அதனால் அந்த மாதிரி கோயிலுக்கு போங்க. இல்லைன்னா சிவன் கோயில் பண்ணாலே அடுத்து பார்வதியும் வழிபட்டுருங்க. இதுக்கு நான் திருச்செங்கோடு இல்லை சங்கரங்கோயில் அந்த கோயிலில் வழிபாடு கொடுத்துருக்கேன். நிச்சயமாக ஜெயித்துக் கொள்ளுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.